எப்ப வந்தீங்க அத்தை? தோ இப்பதான் வரேன். பாருங்க அத்தை, இவன 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எதையாவது கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடு குடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். சாப்பிட கொடுத்தே சாவடிக்கிறான். ப்ளீஸ் அத்தை, இவன் கிட்ட நீங்களாவது சொல்லி என்ன காப்பாத்துங்களேன். யாரு? அம்மா கிட்டயா? மொழியே தெரியாதவன் தலையாரி வீட்டுல போய் ஒளிஞ்ச கதையா இருக்கே. நீ அம்மாவை துணைக்கு கூப்பிடுற. அவங்க வந்தா உன்னை மடக்கி பிடிச்சு ஊத்திடுவாங்க. பரவாயில்லையா? அவங்க பேரப்புல நல்லபடியா பிறக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்காதா? இல்லம்மா? ஆமாம் பவி, வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லா குடிச்சிரு. ஃபுல்லா குடிச்சிரு. எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு. சரியா? ஃபுல்லா குடிச்சிடணும். ஓகேவா? நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க போறான்? கிச்சன்ல ஏதோ வேலை இருக்கான். கிச்சன்லயா? சரி சரி, நீ மொத்தமா குடி, நான் அவனுக்கு கிச்சன்ல கொஞ்சம் உதவி பண்றேன். குடி. குட்டி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த சாம்பார் வச்சிட்டு இருக்கேம்மா. துவையல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீங்க டைனிங் டேபிள்ல போய் உட்காருங்க. 5 மினிட்ஸ்ல நான் இது எல்லாத்தையும் எடுத்து. சரி, நான் பண்றேன், நீ கொஞ்சம் எப்படி வா. ஒன்னும் வேண்டாமா, நானே பாத்துக்கிறேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு நினைச்சேன். அம்மா, குக் பண்ணிட்டு இருக்கும்போது கான்சென்ட்ரேஷன் போக கூடாதுன்னு என்னோட ஷெஃப் ஹரி சார் சொல்லியிருக்காங்க. சோ நீங்க எதா இருந்தாலும் அங்க பேசுங்க, நான் அங்க வரேன். என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஒண்ணு பண்ணுவோமா? இந்த விஷயத்த முதல்ல குட்டி கிட்ட சொல்றதுக்கு பதிலா பவி கிட்ட சொன்னா என்ன? பவி எது சொன்னாலும் கொஞ்சம் நிதானமா முடிவெடுப்பா. முதல்ல பவி கிட்ட சொல்றதா சரியா இருக்கும். பேசி பாப்போம். அத்தை, என்ன பண்ற? ஒன்னும் இல்ல அத்தை, சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அத்தை. என்னாச்சு அத்தை? இல்ல, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே. வாங்க உட்காருங்க. இல்ல 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 பரவாயில்ல. அது குழந்தைய வந்து ஆஸ்பத்திரிக்கு ஊசி போடுறதுக்கு கூட்டிட்டு போனேன். ஆமா, அது வந்து அம்மா, அது வந்து அம்மா, அம்மா. என்ன? கொஞ்சம் இரு. என்னடா? என்னடா? என்னம்மா இது? என்ன? என்னடா? அம்மா, எவ்வளவு தடவைமா சொல்லிருக்கேன் இவனை எங்க கொண்டு வந்து வைக்காதீங்கன்னு. பாருங்க எவ்வளவு அசிங்கம் பண்ணி வச்சிருக்கான். பாருங்க, எங்க பாருங்க. சரி சரி சரி, வச்சுக்க வேண்டியதானே இவனை. ரூம்குள்ள தாண்டா வச்சிருந்தேன், இப்பதான் கொண்டு வந்து போட்டேன். என்னடா? பாரு பவி, ஏன்டா இப்படி பண்ற? என்னம்மா இது? ஒரு டைப்பராவது போட்டு உள்ளல்ல அவனுக்கு. டைப்பர் போட்டுதான் இருந்தேன் குட்டி, ஆனா அது ரொம்ப நேரம் வச்சா குழந்தைக்கு கஷ்டம் இல்ல, அதனாலதான் எடுத்தேன். சரி சரி, என்ன கஷ்டம்? அதுக்கு நீங்க கொண்டு வந்து வச்சு இப்படி தான் அசிங்கப்படுத்துவாங்க. சரி விடு. எதுக்கு இப்படி பண்றீங்க? பரவாயில்ல விடு, க்ளீன் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே இத இல்ல. க்ளீன் பண்ணுங்க இப்ப முதல்ல. அத்தை பாத்துக்கோங்க, நீ உள்ள போ. அத்தை பாத்துக்கோங்க. ஓ ஓ சரிடா, ஒண்ணும் இல்லடா.
இங்க வாடா. என்ன என்ன தாத்தா என்ன அது பாத்தியா? என்ன இங்க பாருடா, குழந்தைக்கும் உனக்கு இருக்கிற மாதிரி மச்சம் இருக்கு. ஆ? சரி, அதுக்கு இப்ப என்ன? ஏற்கனவே இந்த குழந்தை உனக்கு பிறந்ததான்னு அப்பார்ட்மெண்ட்டே பேசிட்டு இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி உங்க அம்மாவும் அதை தூக்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கா. இந்த குழந்தைக்கும் உனக்கு இருக்கிற மாதிரி மச்சம் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே சந்தேகமா இருக்கு. ஓ, உங்களுக்கு அப்ப என் மேல டவுட் வந்துருச்சுல்ல? அதுக்கு இல்லடா, உங்க 2 பேருக்கும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி மச்சம் இருக்குல்ல, அதான் கேட்டேன். அவசரத்துல மச்சத்தை மறைக்காம விட்டுட்டேனே. அப்பா வேற கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. இல்லடா, ஒண்ணுலடா. கருப்பா ஒரு புள்ளி இருந்தா உடனே உங்களுக்கு சந்தேகம் வந்துருமா? வேணாம், நீங்க போய் பிரதீபாவை கூட்டிட்டு வாங்க. உங்க சந்தேகத்தை சொல்லுங்க. இந்த அபார்ட்மெண்ட் பூரா அவன் என் புள்ளன்னு சொல்லட்டும். ஏய், கோவப்படாதடா சந்தோஷ். மச்சத்தை பார்த்து யதார்த்தமா கேட்டேன். ஏன் தாத்தா, ஏன் மச்சத்தோட நிறுத்திட்டீங்க? கண்ணு ஒரே மாதிரி இருக்கு, கையும் ஒரே மாதிரி இருக்கு, மூக்கு ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே? ஆமா ஆமா, இது என் குழந்தை தான். இப்ப என்ன? போய் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. நீங்களாம் எப்போ என்ன நம்பி இருக்கீங்க? மத்தவங்க பேசுறத வச்சுதான் நீ என்ன சந்தேகப்படுறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, தெரியாம பேசிட்டேன், விடு. இல்ல தாத்தா, உங்க மனசுல என் மேல சந்தேகம் வந்திருக்கு. அதனாலதான் இப்ப நீங்க அதை கேள்வியா கேக்குறீங்க. வெளியில தான் ஆளுங்க இப்படி பேசுறாங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் இப்ப இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப என்ன? இவ என் புள்ளதான். போங்க, போய் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. வேண்டாம், நானே போய் சொல்றேன். அபார்ட்மெண்ட் பூரா போய் சொல்றேன் இவ என் புள்ளதான். அப்பவாது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரட்டும். சந்தோஷ், என்னடா பேசுற? என்ன பேசுற நீ? தாத்தா, வயசான அறிவெல்லாம் போயிடுமா? சொல்லுங்க, யார பார்த்து என்ன கேக்குறீங்க தாத்தா? மச்சம் இருந்தா உடனே இது அவன் குழந்தையாடுமா? நீ எதுக்காக பவி இவ்வளவு பிரஷர் ஆகி கோவப்படணும்? கொஞ்சம் கோவப்படாத, சும்மா தான் சொன்னேன். என்னது சும்மா சொன்னியா? எதுல விளையாடுறதுன்னு கொஞ்சம் விவசாயம் இல்ல உனக்கு? அது இல்ல. என்ன ஏன் குழந்தைதான் அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லுங்கன்னு அவர்கிட்ட போய் அசால்ட்டா சொல்ற? நீ பேசினது மட்டும் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அதோட பின் விளைவுகள் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா? இல்ல பவி, அப்பா இப்படி கேட்டதும் குட்டி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பேசிட்டான். ஏமா இவ்வளவு கோவப்படுற? உடம்புக்கு நல்லது இல்லம்மா. இல்ல அத்தை, இதெல்லாம் எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? இவ அப்படி சொன்னதும் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருந்தது. ஏய், இப்ப என்ன பேசிட்டான்னு தாத்தா, வயசுல மூத்தவராச்சுன்னு பாக்குறேன். சாப்பிட்டோமா தூங்கணுமான்னு அமைதியா இருங்க. தேவையில்லாம இப்படி ஏன் வாழ்க்கையில தலையிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நடக்கிறதே வேற. பவி 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 ப்ளீஸ் பவி, நான் சும்மா ஒரு வார்த்தைக்காக தான் சொன்னேன். இதுக்கு போய் நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? எதடா சும்மாங்கிற? இது ஏன் வாழ்க்கை. நமக்கு பொறுக்க போற குழந்தையோட வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கு. அவரு கேட்டாராம், இவரு சொன்னாராம். ச்சே. பவி 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 பவி, ஏமா இப்படி கோவப்படுற? என்னத்த நீங்களே ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? தான் புருஷன் ஒரு குழந்தைய பார்த்து இது எனக்கு பிறந்ததுன்னு சொன்னா எந்த பொண்ணு அத்த கோவப்படாம இருப்பா? அப்படி இல்ல, குட்டிய பத்தி உனக்கு தெரியும்ல. அவன் ஏதோ விளையாட்டுக்கு அப்படி பேசிட்டான். ஆனா அவன் மனசுல ஒண்ணுமே இல்ல.
பவி ஏன் இப்படி சின்ன புள்ள மாதிரி இதுக்கெல்லாம் போய் அழலாமா? இல்ல அத்த, அவ அப்படி பேசியிருக்கவே கூடாது. எனக்கும் அவனுக்கும் ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்ததே அந்த ஆதிரானாலதான். இப்போ அவளுக்கு பிறந்த குழந்தைக்கு எல்லார்கிட்டயும் நான் தான் அப்பான்னு போய் சொல்லுங்கன்னு சொல்றான். இவன் உண்மையாவே சொல்லலன்னு எனக்கு தெரியும் தான் அத்த. ஆனா அது என்னைக்கும் உண்மை ஆயிடக்கூடாதுன்னு தான் என் மனசு கடந்து பதறுது. அத்த, இங்கெல்லாம் உண்மையை விட பொய்க்கு தான் அதிக பவர் இருக்கு. இவன் இப்படி சொன்னதை யாராவது கேட்டாங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். இது சந்தோஷோட குழந்தைதான், அது இது டிஎன்ஏ டெஸ்ட்னு எல்லா இஷ்டத்துக்கு பேசுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையாத்த? சரி விடு, அவன் ஏதோ தப்பா பேசிட்டான். அதுக்காக இப்போ நீ இப்படி இருக்கிற நிலைமையில இப்படி எல்லாம் டென்ஷன் ஆக கூடாது. குழந்தைதான் அது பாதிக்கும். அமைதியா இரு பவி. நீங்க சொல்றதெல்லாம் என் மைண்டுக்கு வேணா தெரியும் அத்த, ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. பவி, நான் தாத்தா பேசிட்டாருன்னு கோவமா அப்படி பேசிட்டேன். எதையும் மீன் பண்ணி பேசல. ஒரு பொண்ணுக்கு தன்னோட கணவன் தனக்கு மட்டும்தாங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை. அதுதான் எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க. நான் கிண்டலுக்கு சொன்னேன், ஏதோ கோவத்துல பேசிட்டேன் அப்படின்னு சும்மா ஈஸியா சொல்லிடாத. நீ சொன்ன வார்த்தை எனக்கு அவ்வளவு வலிக்குது. பவி, தாத்தா மச்சத்தை பார்த்து ஒன்னா இருக்குன்னு சொன்னதும் அவர்கிட்ட நான் என்ன பேசுறதுன்னே தெரியாம தான் பவி அப்படி. அது எப்படிடா? அது எப்படி அப்படி பேசுவ? ஓ வாரிசு ஏன் வயிற்றுல தானே வளருது, அதானே நிஜம். நீ அவரை ஏதாவது சொல்லி திட்டி இருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா இப்படி ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துட்டு வர. பவி, இங்க பாரு, தாத்தா மேல உள்ள கோபத்துல தான்டா நான் அப்படி பேசினேன். சத்தியமா நாங்க சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க பொய். என்ன நம்பு பவி, ப்ளீஸ். பொய்யாதான் இருக்கணும் சந்தோஷ். இல்லனா இங்க இருக்கிற யார்கிட்டயும் சொல்லிக்காம எங்கேயாவது கண் காணாம போயிடுவேன். அப்புறம் காலம் பூரா நீ என்னை தேடிக்கிட்டே தான் இருக்கணும். என்ன பவி, எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசுற? ஒரு காலமும் நான் உனக்கு துரோகம் நினைச்சதே இல்ல பவி. சத்தியமா இனிமே நினைக்கவும் மாட்டேன் பவி. இங்க பாரு, அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன நம்பு பவி. இருக்கு குட்டி, அந்த குழந்தைக்கு நீதான் அப்பாவே. உன்னோட மூத்த புள்ளதான் அவன். ஆனா உன் குழந்தைய நீயே இப்படி வெறுத்து ஒதுக்குறியே. இன்னைக்கு பொய்ன்னு சொல்லும் போதே பவி இவ்ளோ கோவப்படுறா. நாளைக்கு உண்மை தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவாளோ? ஐயோ பவி, சத்தியமா எனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல பவி. ப்ளீஸ் பவி, சாரி பவி. நான் பேசினத எதையும் நியாயப்படுத்துறதுக்காக பேசல. தயவு செஞ்சு உன் கோபம் தீர்ற வரைக்கும் என்ன அடி. ப்ளீஸ் பவி, என் செல்லம் இல்ல, கோச்சுக்காத ப்ளீஸ். மா ப்ளீஸ்மா, நீங்க கொஞ்சம் பேசுங்கம்மா. நான் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாமா. நீங்க சொல்லுங்கம்மா. பவி, இத பாரு, உன் கோவத்துல நியாயம் இருக்கு. ஆனா குட்டி தெரியாம ஏதோ அப்படி சொல்லிட்டான். இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுட. பவி ப்ளீஸ் பவி, அம்மாக்காகவாது என்ன மன்னிச்சிட ப்ளீஸ். சந்தோஷ், இது நம்ம 2 பேரோட விஷயம் மட்டும் இல்ல. இதுல நம்ம குழந்தையோ சம்மந்தப்பட்டிருக்கான். இல்ல, நாளைக்கு அவனோட எதிர்காலம் எந்த விதத்திலயும் பாதிச்சிடக்கூடாது. பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்கள தான் பாதிக்கும்னு சொல்வாங்க. அப்படி ஒரு நிலைமை என்னைக்கும் ஏன் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது. நீ அவனுக்கு மட்டும்தான் அப்பாவா இருக்கணும். சரி, சரிதான். சரி சரி விடு, இதெல்லாம் விட்டுரு, மறந்துரு பவி. வா, இது பாரு, உன் வயித்துல குழந்தை இருக்கு. நீ அதிகம் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது. வா, இது பாரு, இந்த மாதிரி இனிமே தப்பெல்லாம் நடக்காது. அவன் அப்படிலாம் பேச மாட்டான். குட்டி,
நீ இப்படிலாம் பேச மாட்டல்ல? இல்லம்மா. இனிமே அவன் அப்படிலாம் பவி, பேச மாட்டான். please பவி, பேச மாட்டேன். மன்னிச்சிடு. சரி மன்னிச்சிட்டா. நீ வா சாப்பிட வா. வா பவி, ப்ளீஸ் வா. பவி, ப்ளீஸ் நீ ப்ளீஸ் முதல்ல வா. எழுந்திரி. நீ முதல்ல எழுந்திரி வா. Sorry சாப்பிட பவி. வா. அம்மா. ம். நீ வா. சாரி மேடம், நான் தான் உங்களை சொல்ல சொன்னேன். நல்ல வேளை நீங்க சொல்லல. பவி இப்படி கோவப்படுவான்னு தெரியாம போச்சு. இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் போல. சும்மா விளையாட்டுக்கு சொன்னதுக்கே இவ்வளவு கோவப்படுறானா, அவ ரொம்ப சென்சிட்டிவா இருக்கா மேடம். எல்லாம் குட்டி மேல இருக்கிற அன்பு தான் சார். எல்லா பொண்ணுங்களும் தன்னோட ஹஸ்பண்ட் ராமனா இருக்கணும் தான் ஆசைப்படுறாங்க. சந்தோஷ் அது புரியாம இப்படி பேசி வாங்கி கட்டிக்கிட்டான். ஆனா ஒண்ணு, இனிமே இந்த விஷயத்தை அவகிட்ட பேசவே முடியாது. ஆமா மேடம், சந்தோஷ் சொன்னதுக்கே இவ்வளவு கோவப்படுறானா, நம்ம உண்மையை சொன்னா கண்டிப்பா அது பெரிய ஆபத்துல தான் முடியும். சோ இந்த உண்மை நம்ம 2 பேருக்குள்ளேயே இருந்தா போதும் மேடம். அதெல்லாம் சரி. ஆனா இப்போ குழந்தை விஷயத்துல என்ன பண்றதுனே தெரியலையே சார். நான் வேற சரி சரின்னு எழுந்து வந்துட்டேன். அவங்க சொன்ன மாதிரி நாம போலன்னா வீட்டுக்கே வந்துருவாங்க. மேடம், இப்ப எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா தோணுது, சொல்லவா? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? சீரியல் ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வந்து அப்பாவா நடிக்க வைக்கலான்னு சொல்ல வரீங்க? போங்க சார், நீங்களும் உங்க ஐடியாவும். அது இல்ல மேடம், குழந்தைக்கே பிடிச்ச மாதிரி ஒருத்தர் இருக்காரு. நீங்க எங்க சைன் போட சொன்னாலும் போடுவாரு. அவ்வளவு ஏன், நீங்க கோடு போட்டா அதை தாண்டவே மாட்டாரு. யார் சார் அது? அவர் பேரு ஹரிகிருஷ்ணன். யாரு? யார் யாரு? வேற யார் மேடம், சாட்சாத் நான் தான், ஹரிகிருஷ்ணன். காலையில அவ்வளவு தூரம் கேட்டேன், வாயே திறக்கல. மக்கு மக்கு. இப்ப வந்து ஹரிகிருஷ்ணனா? ஹரிகிருஷ்ணன் என்ன மேடம், நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க, என்னாச்சு? அது நீங்க சொன்னதை கேட்டு நான் வாயடிச்சு போயிட்டேன். ஏன் சார், இது உங்களுக்கு காலையிலேயே தோணலையா? நான் எவ்வளவு கேட்டேன். காலையிலே சொல்லிருக்கலாம் மேடம். ஆனா இந்த குழந்தைய சந்தோஷோட சேர்க்கறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா பட்டுச்சு. அதனாலதான் அப்படி சொன்னேன். இப்போ அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. சோ இப்போ குழந்தையோட அம்மா லக்ஷ்மி, குழந்தையோட அப்பா ஹரிகிருஷ்ணன். முடிஞ்சது, ப்ராப்ளம் சால்வ். மேடம், என்ன எதுவுமே சொல்லாம திடீர்னு கிளம்புறீங்க? நாளைக்கு காலையில ஷார்ப்பா 10 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்துருங்க.